இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போலாம் என்ன படம் எடுக்கிறானுங்க? கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே சத்தமாக இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த காலம் மாதிரி வருமா? சார் ஒரு நிமிஷம். என்ன என்ன சார் இங்க ஒரே அழுக்கா இருக்கு. நீங்க தானே ஃப்ளோர் இன்சார்ஜ். ஹவுஸ் கீப்பிங் கிட்ட சொல்லி கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்றீங்களா? இப்பதான் தொடச்சிட்டு போனாங்க. யாரும் டீ கொட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துட்டு என்னை வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ ஹலோ, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிபி சார் விடுங்க, வயசுல பெரியவரா இருக்காரு. நீங்க இந்த கம்பெனில எவ்வளவு சீனியரா வேணா இருக்கலாம், ஆனா இவங்க ஜனாமா அப்பாயிண்ட் பண்ண எம்ப்ளாயி. அவங்க பொசிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது ஜனாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சார் அவங்க தான். அவங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஃப்ளோரை கிளீனா வச்சுக்கிறது உங்க வேலை. நீங்க தானே சூப்பர்வைசர். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. இங்க வேலை செய்ய வேணாம், கிளம்புங்க. சார் உங்க வீட்டுக்கு லெட்டர் வரும். வேணா சிபி சார், பாவம். இல்ல தமிழ், உன்னையே மரியாதை இல்லாம பேசுறாரு. இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல, கிளம்புங்க. சார் சார் எனக்காகவா சப்போர்ட் பண்ணீங்க? ஆமா தமிழ், நான் உன்னை லவ் பண்றேன்ல. அது போக நீ இந்த கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்க. நான் நம்பல. தமிழ், நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு. சார் உங்ககிட்ட விளையாடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் சார். ஏய் தமிழ் 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 தமிழ், நான் சீரியஸா தான் தமிழ் பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது சரி பிரிஞ்சிடலாம், ஆனா என்கிட்ட வாங்கின பணம் கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலன்னு வையேன், உன் லட்சணத்தை உன் வீட்டுக்கு வந்து படம் போட்டு காட்டிடுவேன். பாவி பாவி, இங்க நாம என்ன நிலைமையில இருக்கோம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீயே? குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்காடி? ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி ஒரு மிரட்டல் வந்தா அதை நாம எப்படி சமாளிக்க முடியும்? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? சொல்லுடி, எவ்வளவு வாங்கியிருக்க? எவ்வளவு பணம் வாங்கியிருக்க? தேனு சொல்லு. தேனு சொல்லு, எவ்வளவு வாங்கின? 3 லட்சம். ஐயோ, 3 லட்சமா? அவ்வளவு காசு வாங்கி என்ன பண்ண? என்ன பண்ண? சொல்லு, என்ன பண்ண? என்னடி பண்ண? என்ன அடிமா, எவ்வளவு வேணாலும் அடிமா. என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லம்மா. நான் செஞ்ச தப்புக்கு அந்த தண்டனை பத்தாது. ஏண்டி, இருந்த சொத்து பத்தெல்லாம் வித்து வாழவே வழி இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கோண்டி. வீட்டு வாடகை பணம் கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். தமிழ் வேலைக்கு போய் தான் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்துலயும் உன்னை படிக்க வச்சா என்ன வேலைடி பண்ணிட்டு வந்திருக்க? போற வரவெல்லாம் ஆம்பளை இல்லாத வீடுன்னு நம்மள எப்படி எல்லாம் பாக்குறாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நானும் தமிழும் போராடிக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு வில்லகத்தை வந்திருக்கேடி. தேனு, வாழ்க்கையில கஷ்டம், சந்தோஷம், ஏற்றத்தாழ்வு எல்லாம் வரும் தான். நாம அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். அதை விட்டு பழைய வாழ்க்கையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஏமாந்துதான் நிப்போம். நம்ம அப்பா நம்மள வசதியா வாழ வச்சாரு. ஏதோ கெட்ட நேரம் நமக்கெல்லாம் ஒரே நொடியில கைவிட்டு போயிடுச்சு. அதுக்காக ஒரே நாள்ல பழைய வாழ்க்கைக்கு போகணும்னு குறுக்கு வழியில யோசிச்சா இதோ இந்த மாதிரிதான் இப்படி மாட்டிக்குவோம். அன்னைக்கு இருந்த மனநிலையில எனக்கு எதுவுமே புரியலையே. நீ எவ்வளவோ சொன்ன, எதுவுமே எனக்கு இந்த மரமண்டையில ஏறல. இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, அது என்கிட்ட சொன்ன என்ன? சொன்னா நீ கோவப்படுவேன் தான் நான் சொல்லல. அதுக்காக நீங்களே தற்கொலை முடிவு எடுத்துட்டீங்களோ? என்ன கஷ்டம் வந்தாலும் கூட நிக்கிறதுக்கு தான் அம்மா அக்கான்னு நாங்க இருக்கோம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா காலத்துக்கும் இந்த கஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் புள்ள குட்டிக்காரங்க ஐயா. ஏய்
வட்டி எங்கடா? அதான் அசலுக்கு மேல வட்டி கொடுத்துட்டேனையா. ஓ, வட்டி கொடுத்துட்டா அசல் சரியா போச்சா? ஏய், இன்னும் 2 நாள்ல வட்டி அசல் சேர்த்து என் வீட்டுக்கு வந்துடணும். ஏமாத்துறன்னு வையே. இப்ப ஓ மேல விழுந்த அடி நாளைக்கு உன் பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாரும் மேலயும் விழும். போடா. ஐயா, ஏய், அண்ணே உங்களுக்கு என்னடா? வட்டி காசு கொடுக்க வந்திருக்கேண்ணே. என்னடா 1000 ரூபாய் குறையுது? அடுத்த தடவை சேர்த்து கொடுத்துறேண்ணே. ஆ, வெளிய வண்டி நிக்குதுல்ல? ஆமாண்ணே. அடுத்த தடவை வர்றப்ப வட்டியை சேர்த்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. அண்ணே வேணாம்ண்ணே, அதை வச்சு தானே பொழப்பு நடக்குது. ஏய், எனக்கு வட்டியை வச்சு தான்டா பொழப்பு நடக்குது. போடா. போடாங்கறல்ல. 3 லட்சத்தை மொத்தமா கொண்டு வந்து செட்டில் பண்ணிடு. அப்படி முடியலன்னா உன் தங்கச்சிய என் பையனை கட்டி வை. என்ன சார் பேசுறீங்க? அக்கா நம்ம போயிடலாம்க்கா, வா. என்ன பாப்பா, என் பையனுக்கு என்ன குறை? இந்த ஏரியாவிலேயே பெரிய குடும்பம். என் குடும்பத்துக்கு மருமலா வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சார் சார் வேண்டாம் சார், என்ன வெட்டுருங்க. தேனு, நீ பயப்படாத. என்ன சார் இது அநியாயமா பேசுறீங்க? 3 லட்சம் ரூபாய் பணத்துக்காக எங்க வீட்டு பொண்ணு எப்படி உங்களுக்கு மருமகள் ஆக முடியும்? பணத்தை நாங்க எப்படியாச்சும் கொடுத்துறோம் சார். ஐயா, அம்மா, என் பேச்செல்லாம் ஒரே பேச்சுதான். மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னா ஈவினிங்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. இல்லையா என் பிள்ளை கட்டி கொடுத்துரு. அவ்வளவுதான். இதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. குழந்தை மாதிரி அழாம சீக்கிரம் கிளம்புங்க. உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குமா? கிளம்புங்க. சரிங்க சார். ஏய், ஒரு நிமிஷம். என்னம்மா நீ உன் தங்கச்ச கூட்டிட்டு போயிட்டீன்னா பணத்துக்கு யாரம்மா பொறுப்பு? பணத்தை நான் கொடுத்துடுறேன் சார். கொடுக்காம அப்படியே ஓடி போயிட்டா? சார், என்ன நம்புங்க, எப்படியாச்சும் திரும்ப கொடுத்துருவேன். பண விஷயத்துல நான் பெத்த பிள்ளை கூட நம்புறது இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ணு, உன் தங்கச்சிய இங்கே விட்டுட்டு போ. வந்து பணத்தை கொடுத்துட்டு மீட்டுட்டு போ. தமிழ் எங்க போனா? இன்னும் வரல. வினோத், மேம் தமிழ் எங்க? தெரியல மேம். கால் பண்ணுங்க. ஓகே மேம். போன் எடுக்க மாட்டாங்க மேம். தமிழ் எங்க போன? வா வா, ஒரு முக்கியமான ஃபைலை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். வா.